ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பஃப் ஸ்லீவ் தான் மாடல் தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இந்த கட்டம் போட்ட சேரீ, அதாவது செக்குடு சேரீக்கு எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்துக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சேரீ கிளாத்தில் எடுத்து வச்சுருக்கிறேன். நான் வந்து ப்ளவுஸ் வந்து தனியாக சில்க் காட்டன் எடுத்து ஸ்டிச் பண்ணேன். அதனால் சேரீயில் இருக்கிற ப்ளவுஸ் வந்து எனக்கு ஃப்ரீயாக தான் இருக்குது. அதை வந்து நான் இந்த டிசைனுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு மீதி வந்து நான் சேரீலேயே விட்டுட்டேன். சேரீ கொஞ்சம் ப்ளீட்ஸ் அதிகமாக வரும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டு வேணுமோ, நான் வந்து 6 இன்ச்சு ஹைட்டு எடுத்திருக்கேன். 6 இன்ச்சு ஹைட்டில் இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ளீட்ஸ் பிடிச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து அளவு கிடையாது. நிறைய பஃப்புக்கு வந்து 1 இன்ச்சு 1/2 இன்ச்சு அந்த மாதிரி அளவு வைப்போம். இதுக்கு வந்து அளவு கிடையாது. நம்ம மொத்தமாக பிடிக்கிறது தான். இந்த பஃப் ஸ்லீவுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணால் தான் அது பார்க்குறக்கு அழகாக இருக்கும். இப்போ வந்து ஒன் சைடு பிடிச்சி எடுத்தாச்சு. கீழே வந்து நான் 4 இன்ச்சு விட்டு அதுலேருந்து தான் பஃப் பிடிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதுலேயும் அதே மாதிரி கொஞ்சம் தூரம் அந்த 4 இன்ச்சு விட்டுட்டு அது போக பஃப் பிடிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு பஃப்பில் வந்து மேலே வந்து எந்த இடத்துல பிடிக்கிறோமோ அதே நேராக ஸ்ட்ரைட் லைனாக தான் கீழேயும் பஃப் வந்து நம்ம அந்த ப்ளீட்ஸ் பிடிக்கணும். ஆனால் இதுக்கு வந்து அப்படி கிடையாது. நம்ம வந்து மேலே பிடிக்கிறதுக்கு ஆப்போசிட்டாகவும் பிடிக்கலாம், அதே மாதிரி பிடிக்கலாம். மேக்ஸிமம் ஆப்போசிட்டாக, அதாவது மேலே ஒரு பக்கம் கீழே ஒரு பக்கம் பிடிக்கும்போது தான் அது வந்து அழகான பஃப்பாக நமக்கு ரொம்ப ப்ளஃபியாக எடுத்து காட்டும். அதுக்கு பாருங்கள், நான் எந்த மாதிரி பிடிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இந்த மாதிரி ஒன் சைடு வச்சு நம்ம கை விட்டு எடுத்து விட்டோம்னா ஆப்போசிட் சைடு வந்து அதுவே அழகாக வந்துடும். இப்போ 2 ஸ்லீவுக்குமே அதாவது இப்போ இதில் வந்து 2 க்ரீனு 2 பிங்க்கு, அப்புறம் இன்னொரு பிங்க்கில் வந்து கொஞ்சம் இருக்குது. அந்த மாதிரி தான் நீங்கள் அடுத்த ஸ்லீவும் மேட்ச் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் வந்து ஸ்லீவ் வந்து நமக்கு பார்க்குறக்கு ஒரே மாதிரி இருக்கும். ஓகேங்களா? பாருங்கள், இந்த மாதிரி 2 பக்கமே நம்ம ஃப்ளீட்ஸ் பிடிச்சி எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது மேலேயும் கீழேயும் சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம லைனிங் கிளாத் வச்சு அட்டாச் பண்ணும்போது எது சென்டர்னு தெரியும். எல்லாத்துலேயுமே வந்து நம்ம நல்ல பக்கத்தை மேலே வச்சு கீழே லைனிங் கிளாத் வச்சு அடித்து திருப்புவோம். ஆனால் இதில் வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ப்ளீட்ஸ் பிடிச்சோம் பார்த்தீங்களா, அதோட உள் சைடில் அப்படியே அந்த சென்டர் மார்க் பண்ண நேராக வச்சு லைனிங்கை வச்சு அட்டாச் பண்ணிட வேண்டியதாக. பாருங்கள், இந்த மாதிரி அட்டாச் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் இந்த ப்ளீட்ஸ் வந்து ஈவனாக வந்து கை ஃபுல்லாக வரும். இல்லாட்டி ஒன் சைடு இழுத்த மாதிரி ஒரு சைடு அதிகமாகவும் ஃப்ரண்ட்டில் அதிகமாகவும் பேக்கில் கம்மியாகவும், இல்லை பேக்கில் அதிகமாகவும் ஃப்ரண்ட்டில் கம்மியாகவும் அந்த மாதிரி போயிடும். இப்போ வந்து இந்த மாதிரி ஸ்டிச்சு போட்டு எடுத்துக்கணும். கீழேயும் மேலேயும் அழகாக எடுத்துக்கோங்க. அந்த பஃப்புக்கு கரெக்டாக சென்டர் வந்து முக்கியமாக மார்க் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ வந்து கீழே வந்து நமக்கு வந்து அளவாக 1.5 இன்ச்சில் தான் அந்த இது கேட்டிருந்தாங்க. சின்னதாக இருந்தால் போதும் பார்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இந்த மாதிரி லைனிங் கிளாத் வச்சு சில்க் காட்டன் கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு அடித்து திருப்பி ஒரு பதிமான தையல் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கீழே பாட்டம் போர்ஷனை நம்ம அடித்து எடுத்துக்கலாம். பிசுறு தெரியும். ஒன் சைடு வந்து பிசுறு தெரியாமல் அடிச்சுக்கலாம். இன்னொரு சைடு வந்து இந்த மாதிரி பிசுறு தெரியும். அதை வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற சில்க் காட்டனை கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இது மேலே வச்சு கரெக்டாக 1/2 இன்ச்சு கேப்பில் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம ஸ்லீவோட ஹைட் வந்து மொத்தம் 7 இன்ச்சு தான். ஃபினிஷிங் ஸ்டேஜில் 7 இன்ச்சு வரும். நீங்கள் வந்து கட் பண்ணும்போது எவ்வளோ வேணும்னா 9 இன்ச்சு வச்சு கட் பண்ணணும். அப்போ தான் மேலே தையலுக்கு 1/2 இன்ச்சு, இங்கே மடிச்சடிக்கிறதுல அதில் 1/2 இன்ச்சு, இதில் கீழே பாட்டமில் 1/2 இன்ச்சு, அது போக கீழே பிசுறு தெரியாமல் மடிச்சு அடிக்கிறோம் பார்த்தீங்களா, அதில் 1/2 இன்ச்சு, 2 இன்ச்சு வந்து உங்களுக்கு போயிடும். ஃபினிஷிங்கில் 7 இன்ச்சு நம்ம கிடச்சிரும். ஓகேங்களா? இப்போ வந்து ஸ்லீவ் வந்து ஒன் சைடு ஸ்லீவ் நம்ம ரெடி பண்ணியாச்சு. கரெக்டாக மெஷர்மெண்ட் எடுத்து பார்த்துக்கோங்க, 7 இன்ச்சு கரெக்டாக இருக்கான்னு சொல்லிவிட்டு. அதுக்கு அடுத்தது கீழே வந்து நம்ம ப்ளைனாக இருக்கிறனால இந்த க்ரீன் கலர் இருக்குது பார்த்திங்களா, அதை கட் பண்ணி நான் சும்மா பைப்பிங் மாதிரி கொடுத்துக்கிறேன். ஏன்னா அதில் ரோஸ் கலர் இருக்கிறனால அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக க்ரீன் கலர் கொடுத்துக்கிறேன். க்ரீன் கலர் கொடுத்து பைப்பிங் கொடுத்துக்கலாம். ஒன் சைடு வந்து மடித்து அடிச்சுட்டு சும்மா தின்னாக லைட்டாக ஒரு பைப்பிங் கொடுத்துட்டா அந்த ஸ்லீவ் வந்து பார்க்குறக்கு இன்னும் நல்லா கிராண்டாக இருக்கும். அதனால் நான் பைப்பிங் கொடுத்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி அடிச்சுட்டு ஒரு ஃபோல்டு பண்ணி திருப்பி அடிச்சுக்கலாம்.
பாருங்கள். இந்த மாதிரி அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஸ்லீவ் வந்து இன்னும் ஒரு கிராண்ட் லுக்காக எடுத்து காட்டும். இதில் இந்த வீடியோவில் வந்து இதுக்கு முதல்லயே வந்து நான் பேக் பார்ட் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணேங்கிற வீடியோ போட்டிருக்கேன். பேக்கும் ஸ்லீவும் ரெண்டும் ஒரே இதாக போட முடியாதனால இப்போ ஸ்லீவை வந்து தனி வீடியோவாக அப்டேட் பண்ணுறேன். இதோட பேக் வீடியோ எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்குங்கிறது என்னோடய சேனலில் இருக்குது. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சாரீ வந்து சாரீயை விட ப்ளவுஸ் வந்து அவ்வளோ நீட்டாக ஃபினிஷிங்காக சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஒன் சைட் ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் வந்து அதே மாதிரி தான். சப்போஸ் உங்களுக்கு அதில் புரியலைன்னா இதை மறுபடியும் பாருங்கள். அதை விட கொஞ்சம் இது ஃபாஸ்ட்டாக இருக்கும். இந்த செகண்ட் ஸ்லீவ் வந்து ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து என்ன சொல்கிறேன்னா, இப்போ வந்து எல்லோரும் யானை பெருசா எறும்பு பெருசா அப்படின்னு ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து என்ன சொல்லுவீங்க? எல்லாருமே மோஸ்ட்லி சொல்கிறது வந்து யானை தான் பெருசு, யானை தான் வந்து நல்ல பலசாலி, யானை தான் வந்து ரொம்ப தைரியசாலி அப்படின்னு எல்லாரும் யானை தான் பெருசுன்னு சொல்லுவாங்க. ஆனால் என்ன கேட்டேன்னா நான் எறும்பு தான் பெருசுன்னு சொல்லுவேன். எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். அதாவது இப்போ யானை வந்து அதோட பலம் இருக்கிறத மட்டும்தான் அது வந்து செய்யும். அதுகிட்ட வந்து போட்டியிடும். ஆனால் வந்து இப்போ எறும்பு இருக்குது பார்த்தீங்களா? எறும்பு வந்து அப்படி கிடையாது. தன்னை விட பலசாலியாக இருக்கிறவங்கிட்ட தான் அதோட வந்து போட்டியிட்டு அது வந்து வாழ்க்கையில் ஜெயிக்குது. ஓகேங்களா? அதுதான் இப்போ வந்து யானையை விடவே நீங்களே யோசிச்சு பாருங்கள். எது இப்போ எறும்புக்கு வந்து எப்படி உணவு கிடையாது, அதை விட எவ்வளோ கஷ்டமான இதாக இருந்தாலும் அதை எப்படி தூக்கி அதோட வாழ்க்கையை வந்து நடத்துது. அந்த மாதிரி தான் நம்ம வந்து எறும்பு மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் வந்து வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். ஓகேங்களா? அதுக்கோசரம் நான் யானை வந்து சிறுசுன்னு சொல்லலை. யானையும் எறும்பு கம்பேர் பண்ணும்போது எறும்பு தான் வந்து ரொம்ப பலசாலியாகவும் இருக்குது. ஓகேங்களா? இது எதுக்காக நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு எவ்வளவோ கஷ்டங்கள், எவ்வளவோ இடர்பாடுகள் எல்லாமே வரும். அதை கண்டு நம்ம பயப்படக்கூடாது. நம்ம எறும்பு மாதிரி சின்ன லெவலாக இருந்தாலும், நம்ம எவ்வளோ பெரிய இதாக இருந்தாலுமே நம்மளோட முயற்சியும் திறமையும் இருந்தால் நம்ம வந்து கண்டிப்பாக ஜெயிக்கலாம். ஓகேங்களா? எறும்பு வந்து எனக்கு வந்து என்னால் முடியாது, நான் ஒரு சின்ன உருவம் அப்படின்னு சொல்லி இருந்ததுன்னா அதனால் உணவு சேமிக்க முடியுமா? அதனால் வாழ முடியுமா? பாருங்கள். ஆனால் அது போட்டியிடுறனால தான் இந்த உலகத்தில் ஜெயிக்க முடியுது. அந்த மாதிரி தான் இந்த உலகம் வந்து நிறைய போட்டிகள் நிறைந்த உலகம். நீங்கள் எவ்வளோ வந்து உங்களோட ஹார்ட் ஒர்க்கும் எஃபெக்ட்டும் போடுறீங்களோ அவ்வளோவுக்கு அவ்வளோ தான் உங்களால் இந்த வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். ஓகேங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதான் பேக்கு ஸ்லீவு எல்லாமே அட்டாச் பண்ண ஃபுல் வீடியோ. இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். சாரீக்கும் ப்ளவுஸுக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.